1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மனசை விட்டு பேசு. என் கையை பிடிச்சிக்கோ. என்னை தோல்ல சாச்சிக்கோ. அது போதும்டா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். வெற்றி, தப்பா எடுத்துக்காத அஞ்சலி. இதுதான் பிரச்சனையே. நீ நானும் லவ் பண்ணப்போ கையை பிடிச்சிக்கணும், தோளில் சாஞ்சுக்கணும், அப்படியெல்லாம் சொன்ன எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்தந்த விஷயங்கள் சரி, இந்தந்த விஷயங்கள் தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது பெரிய தப்பு அஞ்சலி. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நீ இப்படி பழகிறது, கையை பிடிக்கிறது, தோளில் சாயறது, இது எல்லாத்தையும் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. என்னை தப்பா எடுத்துக்காத. மருந்து போட்டு விட்டுருக்கேன்ல, நீ போய் தூங்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்ல வெற்றி, நீ போகாத. நீ போனா நான் தூங்க மாட்டேன். நீ தூங்க வேணாம் அஞ்சலி. நீ போட்டிருக்கிற டேப்லெட்டே உன்னை தூங்க வச்சிடும். நாளைக்கு மறக்காம டாக்டர் கிட்ட போய் கட்டு போட்டுக்கும். இன்னைக்கு மாதிரி போட்ட கட்டை அவுத்துட்டு என்னை வர வைக்கணும்னு நினைக்காத. நான் வர மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சலி, எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் வரேன். என்னதான் நீ பஞ்ச் டயலாக் பேசினாலும் உனக்குள்ள சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் வெற்றி. விடவே மாட்டேன். என்ன இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் இவரை காணோம்? கால் பண்ணி கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நாமளே அவர் கூட சண்டை போட்டுட்டு கோவமா இருக்கோம். நாம கால் பண்ணக்கூடாது. என்ன கதவு மூடி இருக்கு? நாம வர லேட் ஆயிடுச்சுன்னதும் கதவை மூடிட்டு தூங்கிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? கதவை தட்டலாமா வேண்டாமா? சாரிங்க சாரிங்க சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு. ஐயோ ஏங்க சாரிங்க. ஏங்க சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. முடியாதுங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சாரி கேட்க வேண்டியது. இல்லைங்க. பேசாதீங்க. நான் உங்க மேல செம்ம கோவத்தில் இருக்கேன். அன்னைக்கு அவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு எப்படிங்க என் ஃபோன் எடுத்து பேசலாம்? அதுக்கு தான் அப்பவே திட்டிட்டீங்க, அப்புறம் ஏன் இப்பவும் திட்டுறீங்க? நான் அப்படி தாண்டா திட்டுவேன். என்னடா பண்ணுவ? இது டாவா? ஆமாண்டா, டால்டா. இது ரொம்ப டூ மச்சுங்க. என்னடா 2 மச்சு 3 மச்சு? நான் அன்னைக்கு உன் ஃபோனை ஒரு உதவிக்கு தானே எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நீ என்ன பேச்சு பேசின? விடுங்க, ஏதோ அறியாப்புள்ள தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் அன்னைக்கு எப்படி அழுத? வந்து ஒரு சாரியாவது கேட்டியா?
நீங்கள் தான் அன்னைக்கு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு படுத்துட்டீங்களே, அப்புறம் எப்படிங்க சாரி கேட்குறது? பத்தாததுக்கு நான் திட்டினதை எனக்கே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்களே, அப்போ இன்னும் கோபமாக இருந்தால் எப்படிங்க? என் கோபம் இன்னும் தீரல, அதனால நான் கோவமா தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ச்சே, நம்ம அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தா நம்ம மேலே அவங்க இவ்வளோ கோவமாக இருப்பாங்க. இனிமே எதுவாக இருந்தாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு தான் பேசணும். அவர் தான் அன்னைக்கு அப்படி கோவப்பட்டுட்டாருன்னா நாமளும் ஏன் அதே மாதிரி கோவப்படணும்? அது மட்டும் இல்லாம அப்பா விடாம கால் பண்ணதுனால தானே ஏதோ எமர்ஜென்சின்னு எடுத்திருக்காரு. அவரை கோச்சிக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. தேவையில்லாம ஹார்ஷா பேசி அவரை காயப்படுத்திட்டோம். எனக்கு வலிச்ச மாதிரி தானே அவருக்கும் வலிச்சிருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும். சரி, நம்ம சாரி கேட்டுற வேண்டியதான். சாரிங்க. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. மாமா ஃபோன் பண்ணாருந்தாங்க எடுத்தேன், இல்லைன்னா எடுத்திருக்க மாட்டேன். தெரியுங்க. உங்களை ஏதாவது காயப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். ஏதாவது பண்ணிட வேண்டியது, கடைசியில வந்து சாரி கேட்க வேண்டியது. இதே வேலையை வச்சிருக்கீங்கல்ல? சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதாங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. மனதறியாது செய்த பிழைக்காக மன்றாடி கேட்கிறேன் மலரே, என்னை மன்னித்து விடு. உழைச்சு போங்க. கவிதை நல்லா இருந்ததுனால உங்களை மன்னிக்கிறேன்.
அன்னைக்கு உன்னாண்ட ஒரு ரகசிய மச்ச விஷயம் கேட்டேனே, அதை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலை. நீங்க ராங் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க. ராங் நம்பரா? டேய் சிரிக்காத. நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ண. என்னாண்ட வீடியோ ப்ரூஃபே இருக்கு. கேட்டளோ? வீடியோ ஹெச்டி குவாலிட்டி வீடியோவாக்கும் பேஷா இருக்கு. அப்செட்டா ஒரு 50,000 தேவைப்படுது. உனக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள படம் என் கைக்கு வரணும். நான் காலேஜ் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது பைக்ல 2 பேர் வந்து அட்ரஸ் கேட்குற மாதிரி நான் கழுத்துல போட்டிருந்த செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க. லைஃபே இப்போ என் ஃபோனில் தான் இருக்குது பேபி. அதனால நான் ஆட சொன்னா ஆடணும், பாட சொன்னா பாடணும். நீ எதுக்கு பணம் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை இத்தோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை இப்படி பண்ணன நானே அப்பா கிட்ட சொல்லிடுவேன். யாருடா நீ? ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிற? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? நான் எவ்வளோ ஒழுக்கமான பொண்ணுன்னு தெரியுமா? நான் எவ்வளோ கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிறேன்னு தெரியுமா? என்னோட வாழ்க்கைய நான் எப்படிலாம் வாழணும்னு நினைச்சேன்னு தெரியுமா? இப்படி அத்தனையும் இல்லாம பண்ணிட்டேடா. கிராமத்திலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும். எத்தனை பேரிட காதலிக்கிறேன்னு சொன்னா கூட அப்பா அம்மா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சாகுற வரைக்கும் அவனை காதலிச்சுட்டு அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா, என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். இப்படி என் கனவு, ஆசை, லட்சியம்னு இப்படி எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டேடா. என் குடும்பத்தோட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுமா? என்ன பொய் சொல்ல வச்சு, திருட வச்சு, இப்படி அழ வச்சு
என் வாழ்க்கையவே இப்படி நாசமாக்கிட்டேடா. எப்படிடா, எப்படி இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை திருட்டுத்தனமா படம் பிடிக்க உங்களுக்கு மனசு வருது? உங்க வீட்டு பொம்பளைங்க யாராவது இப்படி படம் பிடிச்சிருந்தா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரி மத்த பொண்ணுங்களை படம் எடுக்க உங்களுக்கு மனசு வருமா? அப்படி யோசிக்க முடியாத முட்டாளா இருக்கிற நீங்க எல்லாம் இந்த பூமியோட சாபம்டா. வாழவே தகுதி இல்லாத ஜென்மங்கடா. ஏய் உரி, ஏய் உரியா இல்லையாப்பா? உரி நான் கேட்டியாடி நீ? கையில் ஒரு முத்தத்தை வாங்கி இந்த மேட்ரை அப்படியே விட்டுலாம் தான் நினச்சேன். ஆனால் நீ எப்போ குட்டி கலாட்டா பண்ணி ஊரை கூட்டி என்னை சீண்டி விட்டியோ, இப்போ நீ எனக்கு மொத்தமாக வேணும். என் வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறேன்னு மிரட்டினா நான் உன் கூட ஒரே ஒரு தடவை வந்து நீ ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கணும்ல. இந்த அகிலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. நான் உயிரோட இருந்தா தானடா அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி என்ன விடுவ? அதுக்கு நான் விட மாட்டேன்டா. இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி என் மானம் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க அவமானம் தாங்காம தலை குடிஞ்சு நிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்டா. என் சாவுக்கு முழு காரணமும் நீதான்டா. வயிறு சொல்றேன்டா, இந்த பாவம் ஒன்ன சும்மாவே விடாது, சும்மாவே விடாது. நான் எவ்வளவு தைரியமான பொண்ணு, என்ன இப்படி சாகுற அளவுக்கு கோலையாக்கிட்டேடா. ஹாப்பி பர்த்டே பா. தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஹாப்பி பர்த்டே பா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டேங்க. இந்திரா. நான் சாக மாட்டேன். நான் வாழணும், நான் வாழணும். என் அப்பா, அம்மா, அக்கா, மாமா, தங்கச்சி, பாட்டியோட நான் சந்தோஷமா வாழணும்டா. நீ பண்ண தப்புக்கு நான் என்ன சாகணும்? நான் சாக மாட்டேன். நான் வாழணும், நான் வாழணும். தப்பு பண்ண நீயே இப்படி தைரியமா வாழும்போது நான் ஏன்டா சாகணும்? நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. நான் எவ்வளவு தைரியமான தன்னம்பிக்கையான பொண்ணு. நான் சாக கூடாது, நான் சாக கூடாது. அப்பா கூட எங்க 3 பேர்ல நான் தான் தைரியமான பொண்ணுன்னு என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கையை நான்
கெடுக்க மாட்டேன். நான் கெடுக்கவே மாட்டேன். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஒரு நிமிஷத்துல நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டேனப்பா. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க.